ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன நம்ம ரெசிபி பார்க்க போகிறோன்னா பைனாப்பிள் கேக் தான். ஆனால் இந்த பைனாப்பிள் க்ரஷ் இல்லாமல் எப்படி செய்கிறதுங்கிறத நான் டீட்டெயில்டாக காமிச்சிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் 1.5 kg மெஷர்மெண்ட்டுக்கு செய்கிறேன். 1 kg மெஷர்மெண்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ 1.5 கப் மைதா மாவு எடுத்துக்கிறேன். அதுவும் 1.5 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். இது ரெண்டுத்தையும் கலந்துக்கிட்டு 3 முறை நல்லா சலித்து எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு க்ளீன் அண்ட் ட்ரையான ஒரு பவுலில் 6 முட்டை எடுத்துருக்கேன். இது கூட பைனாப்பிள் எசன்ஸ் 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட ஒரு பிஞ்சு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு கப்பில் 3/4 கப்பும் அப்புறம் 1/2 கப் இருக்கு இல்லையா, அதுலேயும் 3/4 கப் எடுத்திருக்கேன். வெயிட் படி பார்த்தோம்னா இது கரெக்டாக ஒரு 225 கிராம் இருக்கும். இதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இதை ஃபஸ்ட்டு 1 ஸ்பீடில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரை 3 பேட்சாக பிரித்து மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பீட் பண்ணுங்கள். அடியில் நல்லா சர்க்கரை போய் செட்டில் டவுன் ஆயிரும். அதனால் அதை பார்த்து நல்லா பிளெண்ட் ஆகிற அளவுக்கு பீட் பண்ணுங்கள். அதாவது பேட்ச் பை பேட்சாக ஒரு பேட்ச் இதானதுக்கப்புறம் பிளெண்ட் ஆனதுக்கப்புறம் அடுத்த பேட்ச் இப்படி போட்டு கலக்குங்க. சுகர் கலக்கிற வரைக்குமே நீங்கள் 1 ஸ்பீடில் போட்டுட்டு சுகர் நல்லா கலந்ததுக்கப்புறமா ஹை ஸ்பீடில் போட்டு நல்லா ஃப்ளஃபியாக பீட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த ஸ்டேஜில் ஆயிலையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம சும்மா ஒரு லைட்டாக ஒரு பீட் கொடுத்துட்டு எல்லாம் ஆயில் எல்லா இடத்துக்கும் பரவுனா போதும். ரொம்ப ஹை பீட் பண்ண வேண்டாம். கொஞ்சம் லைட்டாக பீட் பண்ணிவிட்டு எல்லா இடத்துலையும் கலங்கிருச்சான்னு பார்த்துட்டு அதோட விட்டுட்டா போதுமானது. இப்போ நான் பீட் பண்ணிட்டேன். இனி ட்ரை இன்க்ரீடியண்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ட்ரை இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சலிச்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த மாவை, நான் இதில் ஸ்பீட் பண்ணி காட்டுறதுனால உங்களுக்கு நான் கலக்கிறது ரொம்ப ஸ்பீடாக தெரியும். ஆனால் இவ்வளோ ஸ்பீடாக கலக்கக்கூடாது, மெதுவாக கலக்கணும். நான் உங்களுக்கு ரொம்ப டைமிங் ஆகும்ன்ட்டு நான் கம்மி பண்ணி இது பண்ணியிருக்கேன். அதனால் நீங்கள் மெதுவாக கலக்கிக்கோங்க. விஸ்க் வச்சு கலக்கும் போதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக கலக்குங்க. ஏர் பபுள்லாம் போயிடுச்சுன்னா ஹைட் கிடைக்காது கேக்கு. அதனால் அதை பார்த்து கலந்துக்கோங்க. 3/4 கப்பு பால் எடுத்திருக்கேன். அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக 3 பேட்சாக மாவை பிரிச்சுட்டு அதை ஓரளவுக்கு மாவு கலங்கினதுக்கப்புறமா நம்ம ஸ்பேட்சில் வச்சு நான் கலந்துக்கிறேன். இது 1.5 kg நான் மெஷர்மெண்ட்டுக்கு செஞ்சுருக்கேன். 1 kg தான் ஆர்டர் வந்தது. 1/2 kg என் குழந்தைங்களுக்கு சேர்த்து செய்யும் போதே செஞ்சிடலான்னு சொல்லிட்டு நான் இது பண்ணியிருக்கேன். 2 டின் அதுக்கு எடுத்திருக்கேன். ஒன்று 1 kg டின்னு, அதில் 8 inch டின் எடுத்திருக்கேன் 1 kg பேக் பண்ணுறதுக்கு. இதில் நான் போர் பண்ணி காட்டுறேன். 600 கிராம் எடுத்தால் கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ 1/2 kg டின்னு அது 6 inch, 1/2 kgக்கு 6 inch எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ரெண்டுத்துலேயும் பட்டர் ஷீட் போட்டு அப்புறம் நான் போர் பண்ணிக்கிறேன். இப்போ 1/2 kgக்கு 300 இருந்தால் ஓகே, போதுமானது. இப்போ அது கரெக்டாக வந்திருக்கு. இந்த மெஷர்மெண்ட்டுக்கு செஞ்சிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு 1.5 kg கரெக்டாக கிடைக்கும். இதே மெஷர்மெண்ட் ஃபாலோ பண்ணி இப்படியே பண்ணுங்கள். நம்ம தனியாக நம்ம வீட்டுக்கு மட்டும் செய்யணும் அப்படின்னா அது செய்கிறது ரொம்ப சிரமமாகவே இருக்கும். எப்படா செய்யறதுன்னு இதான் ஆர்டர் வந்ததுன்னா அது கூட சேர்த்து செஞ்சோம்னா கூட தெரியாது நமக்கு. அது என்னமோ எனக்கு அப்படி ரொம்ப லேசியாக இருக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு செய்கிறதுக்குன்னா. உங்களுக்கு எப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இதை ஈவன் பண்ணி விட்டுட்டு ஒரு டேப் பண்ணிவிட்டு பேக் பண்ண வச்சுக்கிறேன். இது எனக்கு என்னோடய ஓவனில் 60 minutes வச்சாவே ஆச்சு இதுக்கு பேக் ஆகிறதுக்கு. உங்களுக்கு எப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போ பைனாப்பிள் க்ரஷ் பண்ணுறதுக்கு நான் 1 கப்பு பைனாப்பிள் நல்லா அரைச்சி அந்த 1 கப்பு வந்தது எனக்கு. நீங்கள் அந்த எதுவும் வாட்டரெலாம் ஆட் பண்ணி அரைச்சிடக்கூடாது. வெறும் அந்த பைனாப்பிளை மட்டும் போட்டு அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு இது நல்லா கொதிக்கும்போது 1 கப்பு நீங்கள் பைனாப்பிள் எடுத்திங்கன்னா அதுக்கு 1/2 கப் சுகர் எடுத்து அதையும் நல்லா கலந்து கொதித்ததுக்கப்புறம் நல்லா போட்டு அதையும் சேர்த்து போட்டு நல்லா கொதிக்க வச்சிடணும். இது நல்லா கொதித்ததுக்கப்புறமா இது கூட நம்ம கலருக்கு வேணும்னா கலரு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்துக்கலாம். இது நல்லா கலந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு வேணும்னா பைனாப்பிள் எசன்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். க்ரஷ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு நான் ட்ராப்லைட் பிராண்ட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். அது 500 கிராம் எடுத்துக்கிறேன். இது நல்லா சில்லுன்னு இருக்கணும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஸ்ட்ரிப்பிக்ஸ் கிடைக்கும். இப்போ இதில்
6 டேபிள் ஸ்பூன் வந்து சுகர் எடுத்திருக்கேன். அது கூட 1.5 டீஸ்பூன் வந்து பைனாப்பிள் எசன்ஸ் எடுத்திருக்கேன். இது ரெண்டுத்தையும் போட்டுட்டு நல்லா பீட் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். நீங்கள் பீட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அந்த க்ரீம் எடுத்துகிட்டு வந்தால் போதும். இந்த பவுடர் சுகர் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா விப்பிங் க்ரீம் வெளியே எடுத்துகிட்டு வாங்க. அப்போ சீக்கிரம் உங்களுக்கு வந்து அந்த ஸ்விப்பிக்ஸ் வந்து கிடச்சிரும். ரொம்ப நேரம் நீங்கள் பீட் பண்ணுங்கிற அவசியம் இருக்காது. அதனால் க்ரீம் நல்லா சில்லுன்னு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதை நல்லா 1 ஸ்பீட்லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி பீட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு க்ரீம் ரெடி ஆயிரும். இது நல்லா பீட் ஆனதுக்கப்புறமா ஒரு கிளிங் ரேப் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஐசிங் பண்ணும்போது ஒவ்வொரு பைப்பிங் பேக்கில் ஆட் பண்ணுற அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணிவிட்டு மீதியை வந்து மறுபடியும் ஃப்ரிட்ஜ்லேயே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ ஐசிங் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். நம்ம டீமோல்டு பண்ணும்போது அந்த கமுத்துவோம் இல்லையா, அதை எடுத்துகிட்டு மேலே இருக்க பட்டர் ஷீட் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு அந்த லேயர் நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன். இது ஃபஸ்ட் கட் பண்ண லேயரு. அதுக்கு அடுத்த 2வது லேயரை வந்து கட் பண்ணிவிட்டு 3வது லேயர் இருக்கு இல்லையா, அதை வந்து அதில் இருக்கிற அந்த க்ரம்ஸை மட்டும் சும்மா கையை வச்சு இப்படி எடுத்திங்கன்னா அது வந்துடும். நல்லா சாஃப்டாக பேஸ் இருக்குது. வாங்க இதை எப்படி நம்ம இது பண்ணுறோன்னு பார்க்கலாம். இப்போ அந்த க்ரஷ் இப்படி தான் இருக்கும். இது வந்து ஸ்வீட்னஸ் பார்த்து நீங்கள் உள்ளே போடும்போது நிறையா போட்டுறக்கூடாது, அளவாக மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு பைப்பிங் பேக்கில் விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுவும் ஆட் பண்ணினதுக்கப்புறமா நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணணும். அது வந்து நம்ம இந்த ஆல்ரெடி அந்த பைனாப்பிள் இதுலேயே வந்து சுகர் இருக்கும். அதனால் நீங்கள் இந்த சுகர் வந்து இதில் கம்மியாக அந்த வாட்டரில் கம்மியாக ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் இதை ஆட் பண்ணி பார்த்துட்டு கலந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இனிப்பு ரொம்ப அதிகமாக போட்டுறாதீங்க, பார்த்து போடுங்க. ஏன்னா நம்ம அந்த க்ரஷ்லேயும் இனிப்பு போட்டிருக்கோம். அதனால் அளவாக இனிப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் திகட்ட ஆரம்பிச்சிடும் கேக்கு. அது மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு 10 இன்ச் போர்டு எடுத்திருக்கேன். அதில் வந்து செகண்ட் லேயர் இருக்கு இல்லையா, அது செகண்டாக கட் பண்ணோம்ல, அந்த லேயர் வச்சுருக்கேன். அந்த லேயர் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து அந்த பைனாப்பிள் க்ரஷ்ஷு கலந்து சர்க்கரை இது வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து ப்ரஷ்ஷில் வச்சு லைட்டாக பண்ணால் போதுமானது. ரொம்ப வந்து போர் பண்ணிடாதீங்க, லைட்டாக மட்டும் பண்ணால் போதும். அதில் சும்மா டச் பண்ணாலே போதும். எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து விப்பிங் க்ரீம் வந்து ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் அதெல்லாம் சிரமமாக இருக்கும் எல்லா பக்கமும் ஈவனாக பரப்புறக்கு. அதனால் ஒரு பைப்பிங் பேக்கில் இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இது மேலே ஆட் பண்ணுறப்பவும் அந்த க்ரஷ் வந்து கொஞ்சம் அளவாக ஆட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஓவராக போட்டுட்டிங்கன்னா அது ரொம்ப இனிப்படிக்கும். அதனால் அளவாக போட்டு அதை மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்தது வந்து இந்த க்ரம்ஸ் எடுத்தோம் இல்லையா, அந்த லாஸ்ட் லேயரில் அந்த லேயரை வந்து வச்சு அது கூட இந்த சுகரை வச்சு வெட் பண்ணிக்கலாம். வெட் பண்ணதுக்கப்புறம் அதேமாதிரி பைப்பிங் பேக்கில் க்ரீமை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு ஐசிங் பண்ணும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். போக போக உங்களுக்கு அது ஈஸியாகிடும். இப்போ நான் ஃபஸ்ட்டு பண்ணோலே அதே மாதிரி தான் இது ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக விப்பிங் அந்த க்ரஷ் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் அளவாக ஆட் பண்ணி எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணிடாதீங்க, அப்புறம் இனிப்பு ரொம்ப ஜாஸ்தியாயிரும். நம்ம அந்த பாட்டமில் பட்டர் ஷீட்டு இருக்கும் இல்லையா, அந்த லேயர் இது. அந்த லேயரை இப்படி டாப்பில் வச்சிங்கன்னா உங்களுக்கு கேக் ஃபினிஷிங் வந்து பார்க்குறக்கு நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள், கேக் நல்ல ஷேப்பாக நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதையும் அதே மாதிரி வெட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற எக்ஸஸான க்ரீமை போட்டு க்ரம் கோட் போட்டு வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் ஒரு முடிஞ்சால் டைம் இருந்தால் 1/2 hour இல்லைன்னா 10 minutes ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிட்டீங்கன்னா அதனால செட் ஆயிரும். அதுக்கப்புறம் அவுட்டர் கோட் கொடுத்துக்கலாம். ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிவிட்டு இப்போ வெளியே அடுத்த லேயர் போடுறேன். இதுக்கு இதே மாதிரி பைப்பிங் பேக்லேயே நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் எல்லா பக்கமும் க்ரீமை போட்டுக்கோங்க. எனக்கு வந்து இந்த கேமரா ஆங்கிளில் எப்படி வச்சு எனக்கு ஒரு வாட்டமாகவே இல்லைம்மாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி உங்களுக்கு இதில் காட்டியிருக்கேன். எனக்கு ஆனால் அந்த வீடியோ எடுத்துகிட்டு பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்குது. அதனால் ஓரளவுக்கு எனக்கு வர மாதிரி நான் பண்ணுறேன்.
நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ நம்ம இதிலேயே போஸ்ட் பண்ணியிருப்பேன் ஸ்ட்ராபெரி கேக்குன்னு. அதுலேயும் டீட்டெயிலாக எப்படி நம்ம ஐசிங் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். வேணுங்கிறவங்க அந்த வீடியோ போய் பாருங்கள். நான் இதில் ஓரளவுக்கு ஸ்கிப் பண்ணி தான் காட்டுறேன் உங்களுக்கு. அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இது வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும், அதனால் இதை நான் ஓரளவுக்கு மட்டும்தான் காட்டியிருக்கேன் உங்களுக்கு. இந்த எக்ஸஸான க்ரீமை எல்லாம் இப்படி எடுத்து இன்னொரு ஸ்க்ரப்பரில் எடுத்து விட்டுட்டு ஒவ்வொரு டைம் நைஃப் வைக்கும்போதும் நீங்கள் அந்த ஸ்க்ரேப்பரில் அந்த இதை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். அப்போ கொஞ்சம் உங்களுக்கு ஈவனாக கிடைக்கும். இப்போ ஒரு ஸ்க்ரேப்பர் வச்சு நான் சும்மா ஒரு டிசைன் மாதிரி போட்டுக்கிறேன். எட்ஜஸில் பார்த்து இது பண்ணுங்கள். அப்புறம் ஐசிங்கையும் சேர்த்து இது பண்ணிட போகிறீங்க. அதனால் நல்லா அதில் ஒட்டி இப்படி வச்சுட்டு லைட்டாக இது பண்ணிங்கன்னா போதும். இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன்ல அந்த மாதிரி பண்ணிங்கன்னா போதும். மேலே டிசைன் கொடுக்கறக்கு நம்ம லெமன் எல்லோ இருக்கு இல்லையா, அது ஃபஸ்ட்டு கலக்கிட்டேன். இப்போ ரெட் கலரில் ஆட் பண்ணுறேன். இது ஒரு பீச் கலர் மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு. இதை ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டுக்கிறேன். நம்ம நார்மலாக செய்கிறத விட இந்த வீடியோ எடுத்துகிட்டு செய்கிறது ரொம்பவே ஒரு டஃப்பான, 1 மணி நேரத்தில் முடிகிறது ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுது. எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. என்ன மாதிரி ஹோம் பேக்கர் போடுறவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ மேலே டிசைன் போட்டாச்சு. இதை நல்லா செட் பண்ணிக்கோங்க. மினிமம் 6 hours மேலே வைக்கலாம். நம்ம வச்சோம்னா அதில் நல்லா செட் ஆகி நல்லா கிடைக்கும். டேஸ்ட்டு ஃப்ளேவரெல்லாம் நல்லா இறங்கிரும் அந்த ஸ்பாஞ்சில். அப்போ இன்னும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது ஆல்ரெடி 1 kg தான் வந்திருந்தது. குழந்தைங்களுக்காக நான் 1/2 kg செஞ்சேன். அதோட டிசைன் எப்படி இருக்குங்கிறதும் நான் லாஸ்ட்டில் உங்களுக்கு நான் அட்டாச் பண்ணுறேன். 1 kg மெஷர்மெண்ட்டோட இதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய சிஸ்டர் வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் பண்ணீங்க, ப்ரௌனி நல்லா இருந்தது, நல்லா சாப்பிட்டோம், எங்கள் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு கூட சொல்லியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது. இன்னும் அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்படி தான் இருந்தது கடைசியில் ஃபினிஷிங். இன்னொரு கேக் நான் உங்களுக்கு பின்னாடி காட்டுறேன். அது நம்மளுக்கு செய்யும்போது மட்டும் அது எதுவோ டிசைனுக்கு அது போடுறதுக்கு எதுக்குமே ஒரு மைண்டே இருக்காது. நம்ம சாப்பிட்றதுக்கு தானே அப்படின்னு ஒரு அசால்ட்டு. உங்களுக்கெல்லாம் எப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.